ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிஃபோர் 2025க்குள்ள நீங்க உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண வரோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க பிஃபோர் 2025க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா, சோ நெக்ஸ்ட் இயர் உங்க பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம். சோ அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணும் பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 2025க்குள்ள நீங்க பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2025க்குள்ள நீங்க போறதுக்கு நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அட்வான்ஸா போயிடுச்சு. எல்லாமே ஆட்டோமேஷன், ஏஐ, மிஷின் லேர்னிங்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிசினஸ் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணியானோ. கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாம வீடியோ எடுக்காம தான் தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சோ இன்னைக்கு நான் சொல்ல போற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்க உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற 20 வின்னிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிஃபோர் 2025க்குள்ள நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கணும். பிகாஸ் இதெல்லாம் பண்ண மட்டும் தான் உங்க பிசினஸ் நீங்க ஈஸியா வந்து ஸ்கேல் பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். சோ நான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவேன், நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, நீங்க மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியா சரி, எந்த இண்டஸ்ட்ரியா சரி, உங்களோட டார்கெட் எடுத்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். பிகாஸ் இப்போ உங்களோட ப்ராடக்ட் எல்லாருக்குமே சேல் பண்ணணும்னு அது கண்டிப்பா எல்லாருக்கும் சேல் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. சோ உங்களுக்கும் கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி தான் உங்களால ப்ராடக்ட்ஸ் இல்ல உங்க சர்வீசஸ் சேல் பண்ண முடியும். சோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டா தெரியணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியணும். அவங்களோட பிஹேவியர் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சா மட்டும் தான் உங்களை வந்து மார்க்கெட்டிங்காலும் சரி இல்ல கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்க கண்டென்ட் உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்க எப்படின்னா நோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டிப்பா ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 மீட்டிங்ல கண்டிப்பா இதை பத்தி பேசுவோம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச். ஸோ உங்க இண்டஸ்ட்ரி இப்ப என்ன போயிட்டு இருக்கு, என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, எந்த காம்படிட்டர் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளவு கோட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியே ஆகணும். ஸோ உங்க இண்டஸ்ட்ரியில உங்க ஃபீல்ட்ல இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க இன்ஃபுளுசரோட டைப் பண்றாங்களா, அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்றாங்க சொல்லிட்டு கண்டிப்பா மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணி ஆகணும். இதான் நம்பர் 2. நம்பர் 3 வந்து யூஎஸ்பி ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க கண்டிப்பா இந்த கண்டென்ட் மார்க்கெட் ரிசர்ச்ல கண்டிப்பா நீங்க உங்களோட காம்படிட்டர் ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ அதை பார்த்து உங்களோட ஐடியா கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், அப்புறம் வந்து காம்படிட்டரோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த வீக்னஸ் ஐடென்டிஃபை அது எப்படி நம்ம சால்வ் பண்றது, ஸோ இதுல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா மேக் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து செட் கிளியர் கோல். ஸோ நீங்க வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல என்ன பண்ணணும், ஆன்லைன்ல என்ன பண்ணணும் சொல்லி ஒரு கிளியர் கோல் செட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் சேல் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிச் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் அவங்க எப்படி மூவ் பண்ணலாம். இதுவே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஜிம் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் மெம்பர்ஷிப் கொடுக்கலாம். இது சலூன் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு வீக்லி வந்து ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து எப்படின்னா கஸ்டமர் ஜேர்னி மாதிரி தான். ஸோ கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாரு, அவர் எப்படி நெக்ஸ்ட் லெவல் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும், அந்த ஜேர்னி வந்து நீங்க ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண போற கோல் வந்து கிளியரா இருக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் செட் யுவர் கோல், கிளியர் கோல் செட் பண்றோம். நெக்ஸ்ட் சூஸ் ரைட் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக், அது இல்லாம ஆன்லைன் நிறைய சேனல் இருக்கு. அப்புறம் பிளாக் ரைட்டிங் இருக்கு, நிறைய பிளாக்ஸ் இதெல்லாம் இருக்கு, பிளாக் ஸ்பாட்லாம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது உங்களோட ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் அங்க நீங்க கண்டென்ட் மேக் பண்றது அது இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட சேனலை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். அது சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, அது எந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும் உங்களோட ஆடியன்ஸ் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிராண்டிங். நீங்க எங்க ப்ரொமோஷன் மேக் பண்ணாலும் சரி, ஸோ நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு தனி பிராண்டிங் இருக்கணும். பிகாஸ் நாளைக்கு உங்க ப்ராடக்ட் சர்வீஸும் மறந்தா கூட இந்த பிராண்டிங் இதுதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கஸ்டமருக்கு மெமரிஸ் ஆகும். இப்போ நம்ம நார்மலா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்ப பேசினாவே கோல்கேட்டோ இல்ல பெப்சிடோ ஞாபகம் வரும். அதை தவிர நிறைய பிராண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, பட் அவங்களாம் ஞாபகம் வர மாட்டாங்க. பிகாஸ் நம்மள பிராண்டிங்ல வந்து கோல்கேட் அண்ட் பெப்சிடென்ட் அந்த மாதிரி சில இது க்ளோஸ் அப் தான் மட்டும் நம்மள டாமினேட் பண்ணி நம்மளோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க.
சோ அதே மாதிரிதான் நீங்க எங்க ப்ரொமோஷன் ஆன்லைன் ஆஃப்லைன் கேம்பெயினோ இல்ல உங்களுக்கான கண்டென்ட் நீங்க மேக் பண்ணும்போதோ கண்டிப்பா பிராண்டிங் வந்து அங்க எக்ஸ்க்ளூசிவா ஆட் பண்ணுங்க. சோ நீங்க எந்த வேல்யூ ஆட் பண்ணும்போதும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிராண்டிங்கும் சேர்த்து ஆட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பிராண்டிங் வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நீங்க நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் டாக்டிக்ஸ். இது வந்து நிறைய பேர் பண்றாங்க. என்னன்னா நிறைய பேர் ஆஃப்லைன்ல இருந்து தான் இப்போ ஆன்லைன் வந்திருக்காங்க. சோ ஆன்லைன்ல வந்த உடனே ஆஃப்லைன்ல மறந்துறாங்க. சோ சேம் டைம் நீங்க ரெண்டுமே ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ஒரு சோலார் பிசினஸோ இல்ல ஆர்ஓ பிசினஸோ பண்றீங்க. சோ ரெண்டுமே ஒன்னு மேனுஃபேக்சரிங் ஒன்னு வந்து ப்ராடக்ட் ஓரியன்டட். சோ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து கண்டிப்பா நீங்க சேல்ஸ் பண்ண முடியும். சோ லீட் ஜென்ரேட் பண்ணி லீடு கால் பண்ணலாம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராசஸ் ஆன்லைன்ல. ஆஃப்லைன்ல என்ன பண்ணலாம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் நடக்கும், ஈவெண்ட் நடக்கும். ஸோ எக்ஸ்போ மாதிரிலாம் நடக்கும். அங்க போயிட்டு சோலார் ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணி அங்க நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சோலார் ப்ராடக்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம், கமர்ஷியல்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அங்க வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணி உங்க ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஆர்வம். ஸோ நீங்க ஆன்லைன்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ணலாம். இதை எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்போல யூஸ் டிஸ்பிளே பண்ணி இன்க்ரீஸ் பண்றது அதுவும் தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் டாக்டிக்ஸ் தெரியணும். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஆன்லைன்ல டிபெண்ட் பண்ணிருக்க 100% நீங்க ஆன்லைன்ல இருக்கணும். ஸோ அட் சேம் டைம் ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கீங்க. ஸோ ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கான லீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னால ஆன்லைன்ல ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியும் ஆன்லைன்ல. பட் ஆனா நீங்க ஆஃப்லைன் கேம்பெயின் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ அதாவது நியூஸ் பேப்பர், அந்த பேம்ப்ளெட், போர்டிங்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா நீங்க வச்சு ஆகணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க எப்படி நீங்க ஆன்லைன்ல ஃபோக்கஸ் பண்ணி ஆன்லைன்ல வந்து ஒரு 80% ஃபோக்கஸ் பண்ணா அட்லீஸ்ட் 20% ஆச்சு நீங்க ஆஃப்லைன்ல ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து எல்லா பிசினஸ் சூட் ஆகும். கண்டிப்பா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் என்கேஜிங் கண்டென்ட், இதுதான் மேட்ரு. ஸோ பிஃபோர் 2025 நீங்க வந்து உங்களுக்காக எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சேனல் கிரியேட் பண்ணி ஆகணும். அது லிங்க்டு இருந்தாலும் சரி, லிங்க்டு இருந்தா நான் வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் சிஇஓலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்கேஜிங் கண்டென்ட் வந்து லிங்க்டின்ல மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பர்சனல் ஸ்டோரி, சக்சஸ் ஸ்டோரியில மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ஆன்லைன் ரிமைனிங்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால உங்க பிராண்டிங்ஸோ உங்க மக்களுக்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிஃபோர் 2025 கண்டிப்பா எல்லா சேனல்லையும் உங்க பிசினஸ்க்கான கண்டென்ட்டை ரெடி பண்ணுங்க. நார்மலா போஸ்ட் மட்டும் போடாதீங்க. ஸோ அது எப்படி மக்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணலாம், ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம், ஸோ உங்க ப்ராடக்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி நீங்க அதுக்கான கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுங்க. அப்புறம் எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறைய பேர் வந்து சில பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஸோ லைக் எக்ஸாம்பிள் சொன்னா ஃபினான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பண்றது. ஸோ அதனால நீங்க வந்து அவங்க எல்லாம் வந்து எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி கூகுள்ல சர்ச் பண்றாங்க, அவங்களுக்கான பிளாக் ரெடி பண்றது, பிளஸ் அவங்களுக்கான போர்ட்டல் ரெடி பண்றது, அவங்களோட வெப்சைட் டைரக்ட் பண்றது, இந்த மாதிரி எஸ்இஓ ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. யூடியூப்ல நீங்க எஸ்இஓ ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜியும் இருக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ கண்டிப்பா எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுங்க. லிவரேஜ் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணா மட்டும் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியணும். ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி பெஸ்ட் கண்டென்ட் சொல்லுவோம். ஸோ யூடியூப் வந்து எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு எதாச்சும் வேணும்னா அங்கதான் போய் சர்ச் பண்ணுவோம். ரீல்ஸ்ல வந்து ஃபீட் பெஸ்ட் கண்டென்ட், ஏதாச்சும் ட்ரெண்டிங்கா இருந்தா அந்த டைம்ல மட்டும் அது நமக்கு தேவை. ஸோ அது யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்க எங்க போஸ்ட் பண்ணணும் அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க கண்டிப்பா லிவரேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அது கண்டிப்பா நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எந்த சோஷியல் மீடியா உங்க ஆடியன்ஸ் யூஸ் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பெய்ட் அட்வர்டைசிங். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டிங்ன்றது வந்து ஒன் பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா செலவுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணா அது எப்படி ரெவன்யூவா மேக் பண்ணும், ஆர்ஓஐ எப்படி கிரியேட் பண்ணும் சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்கிட்ட நிறைய பேர் கோர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் கொடுங்க, ஸோ எனக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் மட்டும் 1-to-1 சொல்லி கொடுங்க, கூகுள் ஆட்ஸ் மட்டும் 1-to-1 சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேட்கறீங்க. ஸோ என்னால முடிஞ்சாலும் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் ரெடி பண்ணி தரேன். அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த மாதிரி பப்ளிக்ல நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஏஜென்சி மூலமா போறீங்கன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்ன இன்வெஸ்ட் பண்றாங்க, எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, ஸோ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு, நம்ம ஸ்பெண்ட் பண்ணதோட அதிகமா வந்திருக்கா, ஸோ ஆர்ஓஎஸ் எப்படி இருக்கு, ஸோ பனல்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் உங்க பிசினஸ் வந்து நீங்க கரெக்டா டைரக்ஷன் கொண்டு போக முடியும். ஸோ ஒரு பிசினஸ் ஓனருக்கு மார்க்கெட்டிங்ல என்ன நடக்குன்னே தெரியல கண்டிப்பா உங்க பிசினஸ் தெரியும், உங்க பிசினஸ் குருவே ஆகாது. பிகாஸ் நீங்க மத்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்றதை விட மார்க்கெட்டிங் தான் நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் மத்த ஏரியால வந்து ரெவன்யூ உங்களால ஜென்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்ரேஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல அட்மின் அந்த சைடு இருந்தாலும் சரி, இல்ல ஹெச்ஆர் சைடு இருந்தாலும் சரி, பட் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் இன்ஃபுளுசர். ஸோ இன்னைக்கு வந்து இன்ஃபுளுசர் நிறைய பேர் வந்துடுறாங்க. மைக்ரோ இன்ஃபுளுசர், மேக்ரோ இன்ஃபுளுசர், ஸோ ஃபேமஸான இன்ஃபுளுசர் நிறைய எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜஸ்ட் கொலாபரேட் பண்ணி நீங்க இப்போதைக்கு அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணா நாளைக்கு நம்மளோட ஏதாச்சும் புது ஆட்ஸ் லான்ச் பண்றதோ இல்ல புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணும் போதோ கண்டிப்பா அவங்கள நமக்காக ப்ரொமோஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் வித் இன்ஃபுளுசர் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் மானிட்டர் அண்ட் அனலைஸ் பெர்ஃபார்மன்ஸ்.
சோ என்ன நடக்குது, உங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின் என்ன நடக்குது, சோ எவ்வளவு சேல்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு சேல்ஸ் போயிருக்கு, எங்க இந்த டிராபிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆர்கானிக்கா எவ்வளவு வந்திருக்கு, அப்ப பெய்டு மூலமா எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து மானிட்டர் பண்ணணும். இது வந்து மஸ்ட் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். சோ நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ, கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் மானிட்டர் பண்ணுங்க, மந்த்லி ஒன்ஸ் மானிட்டர் பண்ணுங்க, கண்டிப்பா மானிட்டர் பண்ணுங்க. அது வந்து நான் என்னோட கிளைண்ட்ஸ் நான் மேக்ஸிமம் சஜஷன் பண்றது. என் கிளைண்ட் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே கேட்டதே இல்லை. பட் ஆனா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு வந்து ப்ராசஸ்ல இருக்கு, இவ்வளவு ஃபாலோஅப்ஸ்ல இருக்குன்னு சொல்லி நானே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெடிகேட்டா ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் ஏஐ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேஷனுக்குள்ள வந்துடுச்சு. ஸோ நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் சரி, அது வந்து டெலிகால் டிபார்ட்மெண்டாலோ, அட்மின் டிபார்ட்மெண்டாலோ, இல்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோ, கரெக்டா ஆட்டோமேஷன் டூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு நம்ம ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றோம், அந்த அளவு நமக்கு வந்து ஃபாஸ்டா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எல்லாமே டூல்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லா எல்லா டூல்ஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். உங்க பிசினஸ்க்கு எந்த டூல் யூஸ் பண்ணுவேன் எனக்கு டைரக்டா வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்சாலும் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் வந்து கஸ்டமர் ஜேர்னி. ஒரு கஸ்டமர் உள்ள வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்டோ இந்த சர்வீஸோ அஃபோர்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அவர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க, கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் கேளுங்க, அவங்களோட ஜேர்னி கேளுங்க. அவங்க ஏதாச்சும் தப்பா ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அது எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கஸ்டமர் ஜேர்னி வந்து ஸ்மூத்தா பண்ணுங்க. ஸோ ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நீங்க ஹோட்டல் பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா ஒரு கஸ்டமர் உள்ள வராது, அவர் வெளியே போற வரையும் சாட்டிஸ்ஃபைடா இருந்தாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அதை பேஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால கஸ்டமர் ஜர்னி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம், டெஸ்டிமோனியல் ரொம்ப முக்கியம், வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கஸ்டமரை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் ப்ரொமோஷன் ஆஃபர். ஸோ இங்க வந்து ப்ரொமோஷன் ஆஃபர் எதாவது சொல்றேன்னா, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர் ப்ரொமோஷன் வந்து இன்ஸ்டன்டா மாத்திட்டே இருங்க. இப்போ அமேசான் கூட பார்த்தா பிக் பில்லியன் டே, பிளிப்கார்ட்ல எல்லாம் அமேசான்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆடி தள்ளுபடி நடக்கலாம். ஸோ சில பேர் வந்து ப்ரொமோ கொடுச்சு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதுல வந்து ரெஃபரல் போனஸ் கொடுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்து உங்க ப்ரோவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் ரெஃபரல் ப்ரோ கண்டிப்பா கிரியேட் பண்ணி ஆகணும். உங்க பிசினஸ்க்கு நீங்க ஒரு B2B பிசினஸ் இருக்கீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் உங்களை யாராச்சும் ரெஃபர் பண்ணா நாங்க வந்து இவ்வளவு % கமிஷன் தரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் ரெடி பண்ணோம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசிருக்கோம். எப்படி உங்க பிசினஸ்க்கு ரெஃபரல் ப்ரோக்ராம் ரெடி பண்றது சொல்லிட்டு. நீங்க எந்த பிசினஸ் ஆனாலும் சரி, நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இல்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இல்ல கோச்சிங் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, உங்களால ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்க பிசினஸ்க்கு நீங்க ரெஃபரல் ப்ரோக்ராம் பில்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க பில்ட் பண்ணா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க உங்ககிட்ட ப்ராடக்ட் சர்வீஸே இல்லைன்னா கூட அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரெஃபரல் ப்ரோக்ராம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க ப்ராடக்ட் சேல் பண்ணினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, சேனல் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, உங்களுக்காக அவங்க ஒர்க் பண்ணி தந்துருவாங்க. ஸோ அங்க நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போறதில்ல. பிகாஸ் அவங்க கிட்ட நம்ம டைரக்டா கஸ்டமர் வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அவங்க 1% கமிஷன் தான் கொடுக்க போறோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க பில்ட் பண்ணுங்க. அப்புறம் நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த B2B பிசினஸ் பண்றவங்க, அப்புறம் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஓரியன்டட் பிசினஸ் பண்றவங்க நெட்வொர்க் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நெட்வொர்க் ஈவெண்ட்னா எதை சொல்றோம்னா இந்த BNI, அப்புறம் வந்து ரோட்டரி கிளப், ஸோ லைன்ஸ் கிளப், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு மீட்டிங்கோ இல்ல வீக்லி ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணி அவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. அங்கிருந்து ரெஃபரல் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க மேக்ஸிமம் நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நானும் சொல்றேன், கண்டிப்பா நெட்வொர்க்கிங்க ஜாயின் பண்ணுங்க, நிறைய பேசுங்க, நிறைய ரெஃபரல் ப்ரோக்ராம் கெட் பண்ணுங்க. ஸ்டே அப்டேட்டட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். இப்ப இண்டஸ்ட்ரி என்ன போயிட்டு இருக்கு அதை கண்டிப்பா லேர்ன் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி உங்க பிசினஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும். இப்ப ஏஐ போயிட்டு எப்படி நம்ம பிசினஸ் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எங்க ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க. ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நிறைய இப்ப நான் வந்து ஒர்க் பண்ற ஒரு மினிமம் கிளைண்ட் தான் ஒர்க் பண்றேன். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேசும்போது ஒரு 25 கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ரெகுலரா பேசிட்டு. ஏன்னா அவங்க பிசினஸ் வந்து ஏதாச்சும் டவுட்டோ இல்ல வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு அவங்க இண்டஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தாலும் என்கிட்ட டவுட்ஸ் மாதிரியோ இல்ல இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்க. சோ அப்ப என்ன நடக்கும்னா, சோ என்னோட ஐடியா நான் ஷேர் பண்ணுவேன், என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுவேன். சோ அவங்க பிசினஸ் புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, இந்த ஏஐ யூஸ் பண்ண போறாங்க, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்னா, சோ என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்க, இந்த டூல்ஸ் நான் யூஸ் பண்ணா எனக்கு பெனிஃபிட்ஸா இருக்குமான்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி நான் சொல்லுவேன், இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணா ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும், இல்ல நான் செக் பண்ணி உங்க அப்டேட் பண்ண சொல்லுவேன். சோ அந்த மாதிரி உங்ககிட்ட உங்க பிசினஸ் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோ இல்ல மென்டரா சூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க மார்க்கெட்டிங் நீங்களே ஓனா பண்றீங்க, உங்களுக்கு ஒரு அட்மினோ இல்ல உங்களுக்கு ஒரு மென்டார் எடுத்துங்க. பிகாஸ் உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் மார்க்கெட்டிங் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அவர் நீங்க ரெஃபர் பண்ணலாம், கண்டிப்பா சார்ஜ் வாங்குவாரு. ஸோ நீங்க உங்க மென்டார் நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாலும் நீங்க அவரோட மந்த்லி ஃபீஸோ ரெக்கரிங் ஃபீஸோ இருக்கும். பட் இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா தெரியும்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு நாளைக்கு ஏதாச்சும் டவுட்டோ ஸ்டக் ஆயிட்டுனா அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் வேணும். ஸோ நீங்க எந்த இதுவா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கோச்சிங் பிசினஸ் இருக்கீங்கன்னா, ஸோ உங்க கோச்சிங் எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது ஒரு மென்டார் தேவைப்படுவாங்க. இல்ல நீங்க அட்வொகேட் ஃபீல்ட் இருந்தா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அவர் கிளியர் பண்றதுக்கு ஒரு தேவைப்படுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் கண்டிப்பா வேணும்.
அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2025ல என்னென்ன சிஸ்டம், அதாவது என்னென்ன டெக்னாலஜி உள்ள வரப்போகுதுன்னா ஏஐ வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி ஏஐ வந்துச்சு, அதை பத்தி நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஏஐ வரப்போகுது. ஸோ ஏஐ வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ண போது 2025ல. அப்புறம் பிளாக் செயின் ஒரு கான்செப்ட் வரப்போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும், இந்த கிரிப்டோ கரன்சிலாம் வந்து இல்லீகல் சொல்லிட்டு அதுல இருக்கிற டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வரப்போகுது. அப்புறம் ஏஆர்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விஆர் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது மெட்டாவர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் உள்ள வரும். வெப்3 வந்து கண்டிப்பா உள்ள வரும். டேட்டா சயின்ஸ் வந்து கண்டிப்பா டேட்டா பேஸ் பண்ணி உங்களோட டிசிஷன் மேக் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்புறம் மிஷின் லேர்னிங் வரப்போகுது. ஸோ இந்த டெக்னாலஜி அப்கமிங்ல வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்னோட பிசினஸ் மட்டும் தான் பார்க்கணும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களால சர்வே பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன ட்ரெண்ட்ஸ் வருது, எப்படி ட்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா நான் சொன்ன அந்த லாஸ்ட் 3 மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஏஐ, பிளாக் செயின், ஏஆர், விஆர்லாம் கண்டிப்பா வரப்போகுது guys. இதெல்லாம் எப்படி மார்க்கெட்ல யூஸ் பண்ண என்னால முடிஞ்சது நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்றதுன்னு ஒரு கம்யூனிட்டி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வித்தின் 1 or 2 month லான்ச் பண்ணிடுவேன். ஸோ ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்காக மார்க்கெட்டிங் என்ன ட்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, மார்க்கெட்டிங் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நான் சீக்கிரமா லான்ச் பண்ண போறேன். ஸோ நீங்க மேக்ஸிமம் என்னோட கம்யூனிட்டியில இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் கம்யூனிட்டியோ சரி, என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோ இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் அவுட் ஆயிடும். பிகாஸ் நான் வந்து கண்டிப்பா என்னோட கம்யூனிட்டில அங்க ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓரளவு நான் என்ன ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நீங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ணா எனக்கு ஆக்சுவலா யூடியூப்ல சொல்லுவேன், பட் அவங்க ரீச் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்க எங்கேயாச்சும் எனக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்களுக்கு நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சது நான் ஷேர் பண்றேன். ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க உங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும், உங்க பிசினஸ் நீங்க 2025 வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.